இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 37 44 முடிய இன்றைக்கு சிந்தனைக்கென்று ஆண்டவர் கொடுத்துள்ளார். மானிட மகன் வருகை பற்றி ஆண்டவர் பேசும் பொழுது, நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். நோவாவினுடைய காலத்துல மற்ற மக்களுக்கெல்லாம் நோவா வழியா கடவுளுடைய அந்த முடிவை, வெள்ளப்பெருக்கு வரப்போகிறது, பாவிகள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அதுபோல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உலக முடிவு அப்படி இருக்கும். ஆகவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் இயேசு நம்மை ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். எதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும்? மானிட மகனுடைய வருகையை எதிர்நோக்கி. ஆயத்தமாயிருக்கிறதுனா தயாராக இருக்கிறது. தயாராக இருக்கிறதுனா பவுடர் அடிச்சுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. ஃபோட்டோ போஸ் கொடுக்கறது இல்லை. மாறாக நாம் இயேசுவினுடைய வருகை இன்றைக்கு நம்மை சந்தித்தால் என்னென்ன விதத்திலே அவரை சந்திக்க நாம் தலை நிமிர்ந்து நிற்க நமக்கு தைரியம் இருக்கும். அந்த வாழ்க்கை கூறுகள் வருகின்ற ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறதா? அந்த தயாரிப்பை தான் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. நோவாவினுடைய காலத்துல அறிவிக்கப்பட்டது, வெள்ளப்பெருக்கு வரப்போகுது, பாவிகள்லாம் மனம் திரும்புங்க என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க பாவத்துக்கு, அவங்க இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருந்தாங்க. அவரவர்களுடைய பாவ வழிகளில் தொடர்ந்து பயணித்தார்கள். கண்டுகொள்ளவே இல்லை. மழை வந்தது, அப்பொழுதும் கண்டுகொள்ளலை. கடங்கால அளவு வந்துச்சு, கண்டுகொள்ளலை. தொடையளவு வந்துச்சு, கண்டுகொள்ளலை. அது வத்தி போயிடும், நின்று போயிடும் மழை. அது ஒரு அடையாளம். நோவாவின் காலம் நமக்கு ஒரு அடையாளம். இன்றைக்கும் திடீரென்று கடவுள் நம்மை சந்திக்க கூடும். நமக்கு எந்த நேரத்தில் நாம் இறந்து போவோம், கடவுளிடம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு பிள்ளைங்களுக்கு மறைவா குடிக்கலாம், பொண்டாட்டிக்கு மறைவா, கணவனுக்கு மறைவா நம்ம தப்பு செய்யலாம், நம்ம இஷ்டத்துக்கு போகலாம். கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பங்கெடுக்கல, அதை குருக்கள் கேட்டா ஏதாவது ஒரு சாக்கு புக்கு சொல்லலாம். இன்றைக்கு வசதி இல்லை ஃபாதர், இன்னைக்கு வேலை இருந்துச்சு ஃபாதர், நான் வெளியூர் போயிட்டேன் ஃபாதர், ஏதாவது சொல்லலாம். மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் குருக்களிடம் ஏமாற்றி எப்படியும் வாழ்ந்து விடலாம். கடவுளை ஏமாற்ற முடியுமா? நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் எங்கே இருக்கிறாய்? அந்த கேள்வி எப்பொழுதும் நம்மை துடைத்து கொண்டே இருந்தால் ஆயத்தமாய் இருந்து கொண்டே இருப்போம், தயாராக இருப்போம். எந்த நேரத்திலும் வரலாம் சாவு, எந்த நேரத்திலும் நடுவர் நம்மை சந்திக்கலாம், இயேசு ஆண்டவர் நம்மை சந்திக்கலாம். அவருக்கு பதில் சொல்லுவதற்கு நமக்கு கணக்கு மிக சரியாக இருக்கு. 10 தாலந்து கொடுத்தாரா, 10ஐ தயாரித்திருக்கோம். 5 தாலந்து கொடுத்தாரா, 5ஐ தயாரித்திருக்கோம். நாம் எதையும் புதைத்து வைக்கவில்லை. அன்பானவர்களே, ஆயத்தமாயிருப்போம். ஒழுக்க நெறியில் சிறந்து விளங்குவோம். இறை நம்பிக்கை வாழ்வில் உயர்ந்து இருப்போம். மற்றவர்களுக்கு முன்மாதிரி காட்டுவோம். எல்லாம் வல்லவரே, எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய பேர் இரக்கத்தையே நம்பி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருகிறோம். நீர் விரும்புகிறது போல நாங்கள் எப்பொழுதும் தயாராயிருந்து உம்மை எதிர்பார்த்து இருந்து உம்முடைய நீதியின் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். நீதியின்படி எங்களை நீர் வாழ்வுக்கு அழைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையை அடைய எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமென். ஆமென்.